ஒருவேளை நீ லண்டன் போயிருந்தாலும் நான் விட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தமிழுக்கு டிக்கெட் போட்டு அங்க அனுப்பி வச்சிருப்ப. இந்த ஜென்மத்துல நீ தமிழோட தான் வாழணும். அதை யாராலையும் மாத்த முடியாது. போ. பழத்தை எல்லாம் துலாபாரத்துல எடுத்து வைங்கோ. சரி ரைடா. பார்த்து பார்த்து. வை வை வை. வேற என்ன இருக்கு? ஜனமா சிபியத்தான் 70 கிலோ தான் இருப்பாரு. நாங்க அதை தாண்டி 80 கிலோ பழம் வச்சிருப்போம். இன்னும் சமமாவே ஆகலையே. ஏண்டா அறிவு கட்டவன, அததான் முதல்லயே சொன்னாங்க. நீதான் அவங்க பேச்சுல நம்பிக்கை இல்லாம முந்திரி கொட்டா மாதிரி முந்திக்கிட்டு போன. விருப்பம் இல்லாத கல்யாணம்னு இப்ப கடவுளே சொல்லிருச்சுல்ல. இதுக்கு மேல இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? ரத்த சொந்தம் உள்ளவங்க ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து துலாபாரத்துல வைங்கோ. எப்படியும் ஏற போறதில்ல. அண்ணே நீ போய் வைனே. நான் எதுக்கு வைக்கணும்? என்னண்ணே நீயும் என் ரத்த பந்தம் தானே, ஓ மருமகன் தானே, போய் வைனே. அப்புறம் வெண்பா நீ வந்து அரிசி போடுவா. எல்லாரும் வச்சாச்சா? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வச்சாச்சு. இனி யாரும் கிடையாது. இன்னும் இடம் ஏறவே இல்லையே. வேற யாராவது ரத்த பந்தம் இருக்காங்களா? சொந்த ரத்தம் தமிழ் இருக்கானே, அவ வைக்காம எப்படி துலாபாரம் சமமாகும்? அரிசி நம்ம அக்காட்ட கொடு.
அக்கா கிட்ட கொடுக்கணுமா? அக்கா அக்கா இந்தா. தமிழ், நீ போய் வை. அத்தை, அவ நம்ம ரத்த பந்தம் இல்ல அவ போய் எப்படி? மாமா விடுங்க மாமா, இவ்வளோ பேர் வச்சும் இடம் ஏறல. இவன் வைக்கிற கைப்படி அரிசியில தான் இடம் சமமா போகுதா? வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, இந்த கல்யாணத்துல எனக்கும் விருப்பம் இல்லை, என்னை படைச்ச ஆண்டவனுக்கும் விருப்பம் இல்லை. என்னைய விட்டீங்கன்னா நான் என் வாழ்க்கையை பார்ப்பேன். தமிழ், நீ போய் வை. அக்கா இந்தாக்கா.